So common mistakes that we do during job search. ஆல்ரெடி என்னெல்லாம் ஜாப் இருக்கோ அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ஆல்ரெடி லைக் ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல அதுல போய் நம்ம அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி 50 பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கும் பொழுது நீங்க புதுசா எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும்? அப்ளை பண்ணா உங்களுடைய ரெஸ்யூம் எப்படி கெட் நோட்டிஸ்ட்? அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் நாட் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். லிங்க்டின்னா லிங்க்டின் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நாக்கரி, இண்டீட், மான்ஸ்டர், அதுக்கப்புறமா வந்து லிங்க்டின் ஆல்சோ வெரி குட். பட் தேர் ஆர் அதர் வெப்சைட்ஸ். கிரிப்டோ ஜாப்ஸ்ன்னு இருக்கும், ஐடி ஜாப்ஸ்ன்னு இருக்கும், ரிமோட் ஜாப்ஸ்ன்னு தனியா சைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ்ல ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கோல்ட் கால்ஸ்லாம் நீங்கள் பெருசாக நம்ம யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். பிகாஸ் நமக்கு ஒரு பயம், கண்டிப்பாக வந்து கால் எடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் பண்ணலன்னா பண்ணாமல் போட்டோம், கால் எடுக்கலன்னா எடுக்காம போட்டோம். பட் நீங்கள் ஒரு 100 கால் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 10 பேர் ஆன்சர் பண்ணி அந்த 10 பேருக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சு அதில் ஒரு 5 பேர் உங்களை ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனால் நமக்கு லாபம் தானே. இங்க யார் தப்பா நினைப்பா, யார் கரெக்டா நினைப்பா, நம்மள யாரும் ஞாபகமா வச்சுக்க போறது இல்ல. ஜஸ்ட் கிவ் இட் a try. கஷ்டப்படாம கேக்குறது. இப்போ இவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை அவங்க என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்.